தமிழ்நாட்டில் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட கோயில்ல தமிழர்கள் வழிபடக்கூடிய கோயில்ல தமிழ்ல அர்ச்சனை செய்ய முடியாத நிலை 21ஆம் நூற்றாண்டில் இருக்குது. இல்ல, இதுக்கு ஒரு விஞ்ஞானம் இருக்கு. இந்த சன்ஸ்கிருத பாஷைன்றது இது பேச்சுக்காக உருவாக்குன பாஷை இல்லை. இது இயற்கையில இந்த ஒரு தன்மை விஞ்ஞானத்துல இது இருக்குது. என்னன்னா, ஒரு சத்தம் நாம் இந்த ஆசிலோஸ்கோப் இருக்குது, இந்த சவுண்ட் மெஷர் பண்றது. ஆமா, ஒலி. அதுல விட்டா அது ஒரு உருவம் கொடுக்குது. பிரதி ஒரு சத்தத்துக்கு ஒரு உருவம் இருக்கு. அதே விதமா பிரதி ஒரு உருவுக்கு ஒரு சத்தம் இருக்கு. இப்போ இந்த சத்தம் உச்சரிச்சா அந்த உருவத்துக்கு இந்த சத்தத்துக்கு ஒரு தொடர்பு வருது. அதே விதமா இந்த சத்தத்து மேல நாம ஒரு ஆழ்மை எடுத்தா அந்த உருவத்து மேலயும் நாம ஆழ்மை எடுக்க முடியும். இந்த விஞ்ஞானத்தை அடிப்படையா இந்த சன்ஸ்கிருத பாஷை உருவாக்குனாங்க. இதுக்கு மந்திர, யந்திர, தந்திரான்னு சொல்லுவாங்க. மந்திரான ஒரு தூய்மையான சத்தம், யந்திரானா அதற்கு தொடர்பு வச்சிருக்கிற ஒரு உருவம். இந்த சத்தம் உருவம் ரெண்டு சேர்ந்து உபயோகப்படுத்துற ஒரு திறமைக்கு தந்திரான்னு சொல்லுவோம். இதனாலதான் மந்திரங்கள் மாற்றக்கூடாதுன்னு சொன்னது என்னத்துக்குன்னா, அது அந்த உருவத்துக்கு ஒத்து வர மாதிரி எந்த காலத்திலயும் அந்த சத்தங்கள் உருவாக்குனாங்க. இப்ப போய் ஏதோ ஒரு சமூக சூழ்நிலைக்காக நம்ம சத்தங்களே மாத்தி போட்டா அதுக்கு அந்த உருவத்துக்கு இதுக்கு தொடர்பே இருக்காது.